ஹலோ எவ்ரிவன். ஐ ஹோப் எவ்ரிவன் இஸ் டூயிங் வெல். நான் உங்க கவிதா. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டேபிள் கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம் HTML-ல. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அண்ட் இந்த வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாம கிட்ஸ் கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. HTML ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லாங்குவேஜ். மத்த லாங்குவேஜ்ல இருக்கிற டிஃபிகல்டீஸ் இதுல கண்டிப்பா இல்ல. ஓகேங்களா? டாக்ஸ் வச்சு ஈஸியா நீங்க ஒரு வெப்சைட்டே கிரியேட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் டேபிளோட இம்பார்ட்டண்ட்டான டாக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்ட் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டேபிள் அப்படிங்கிற டேக். ஸோ இதுதான் வந்து மெயின் டேக். இந்த டேகுக்கு உள்ளதான் வந்து மிச்சம் இந்த 4 இந்த 4 டேக்குமே வரும். ஓகேங்களா? ஸோ டேபிள் அப்படிங்கிற டேக வந்து நம்ம குடுக்கும்போது தான் வந்து டேபிள் கிரியேட் ஆகும். ஓகே. அண்ட் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கு. இது எதுக்குன்னா ஹெட்டருக்காக யூஸ் பண்ற டேக். அண்ட் அப்படிங்கிற டேக் வந்து டேபிள் ரோ. ஓகேங்களா? அண்ட் அகைன் டேபிள் ரோக்குள்ள நம்ம எதனா ஒரு ஹெட்டிங் குடுக்குறோம் அப்படின்னா அப்படிங்கிற ஹெட்டர் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் இதுதான் வந்து டேபிள் டேட்டா. உள்ள நம்ம ஒரு டேபிள் குடுக்குறோம். ஹெட்டிங் தவிர மிச்சம் எதனா டேட்டா குடுக்குறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்டூடண்ட் மார்க்ஸ் எடுத்துக்கோங்க. அதுல வந்து இங்கிலீஷ், தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் இதெல்லாம் நமக்கு சப்ஜெக்ட். ஸோ இந்த சப்ஜெக்ட்ட நம்ம ஹெட்டிங்கா போட்டோம் அப்படின்னா, அதுக்கு கீழ அந்த மார்க்ஸ் தான் வந்து நம்மளோட டேட்டாவா இருக்கும். ஸோ அது நாம எங்க குடுப்போம் அப்படின்னா, இந்த அப்படிங்கிற டேகுக்குள்ள. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் தென் நம்ம வந்து பிராக்டிஸ் செஷனுக்கு போவோம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு ஒரு பார்டர் கிரியேட் ஆகும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு நாலா பக்கமும் வச்சு ஒரு பார்டர் கிரியேட் பண்ணுவோம் டேபிளுக்கு. அண்ட் தென் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ரோ காலம்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டரில் HTML-ல நம்ம வந்து ரோவை தான் கிரியேட் பண்ணுவோம். ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா. அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ரோ தான் கிரியேட் பண்ணணும். ஓகே. அதுக்கு நான் இந்த பென் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் ஒரு 4 ரோ கிரியேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ 4 ரோ கிரியேட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அந்த டேக் வந்து இந்த டேபிள் ரோவை தான் நமக்கு வந்து மீன் பண்ணும். ஓகே. அண்ட் தென் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா, டேபிளோட காலமை வந்து மென்ஷன் பண்ணுறது தான் வந்து ஸோ இந்த மாதிரி காலமை மென்ஷன் பண்ணுறது தான் வந்து நமக்கு ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ரோ. ஓகேங்களா? ரோ. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு காலம்ஸ். ஓகே. டேபிளோட காலம்ஸ். இது வந்து டேபிளோட ரோ. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு இங்கே இருக்கிறத வந்து டேபிளோட ஹெட்டிங். நம்ம இந்த இடத்துலையும் ஹெட்டிங் கொடுப்போம். அண்ட் தென் சம்டைம்ஸ் இந்த இடத்துலையும் நமக்கு ஹெட்டிங் கொடுக்க தேவைப்படும் சில டைம். ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் த டைம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹெட்டிங் தேவைப்படாது. டாப்பில் மட்டும்தான் ஹெட்டிங் கொடுப்போம். பட் சம்டைம்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஹெட்டிங் தேவைப்படும். அதனால நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் இந்த ஹெட்டிங் உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் தென் இதுக்குள்ளே கொடுக்கறது தான் வந்து நம்மளோட டேபிள் டேட்டா ஓகேங்களா? இது வந்து இந்த காலம்ஸ் தான் வந்து நம்மளோட ஓகேங்களா? ஸோ இந்த காலம்ஸ்குள்ளே இருக்கிற அந்த டேட்டா தான் நம்ம வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே. ஸோ இதை நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் நோட் பேடை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நான் இந்த நார்மல் நோட் பேட் தான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகே. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நோட் பேடில் HTML ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. HTML ரூட் டேக் க்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஹெட் டேக் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஹெட் டேக்கை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைட்டில் டேக்கையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டைட்டில் டேக்குள்ளே நான் என்ன கொடுக்க போகிறேன்னா, ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஒரு ஹெட்டிங் க்ரியேட் பண்ணுறதுக்காக. தென் நெக்ஸ்ட்டு வந்து பாடி டேக் க்ரியேட் பண்ணிக்கோங்க. பாடி டேக்கையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாடி டேக்குள்ளே தான் நம்ம வந்து டேபிள் டேக்கை கொடுக்க போகிறோம். ஓகேங்களா?
ஸோ ஃபர்ஸ்ட் டேபிள் கிரியேட் பண்ணோம்னா இந்த டேபிள் அப்படிங்கிற டேகை தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு கொடுக்கணும். அண்ட் தென் இந்த டேகை கண்டிப்பாக நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ண பிறகு ரோவை தான் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நம்ம டிஆர் அப்படிங்கிற டேகை தான் வந்து டேபிள் ரோவை கிரியேட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸோ இந்த டிஆர் அப்படின்ற டேகை கிரியேட் பண்ண பிறகு அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை ரோ கிரியேட் பண்ணணுமோ அத்தனை நீங்கள் டிஆர் டேகை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் வந்து மொத்தம் 4 டேக்ஸ் கிரியேட் பண்ணுறேன். இதுக்குள்ளே நான் வந்து டிடி டேக் கொடுக்கலாம். ஓகேங்களா. இதுதான் வந்து நம்மளோட டேபிள் காலம். டிடி வந்து டேட்டா அண்ட் தென் இதுதான் நம்ம வந்து காலம்னு சொல்லுவோம். நம்ம டேபிள் டேட்டாவை தான் காலம்னு சொல்லுவோம். அண்ட் இதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்போஸ் ஹெட்டிங் கொடுக்குறோம் அப்படின்னா டிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு நம்மளோட சப்ஜெக்ட்ஸ் தான் ஃபஸ்ட் ரோவில் வரணும் இல்லைங்களா. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, இதில் பார்த்தோம்ல நம்மளோட சப்ஜெக்ட்ஸ் தான் வந்து ஃபஸ்ட் ரோவில் வரணும். இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் நம்மளோட சப்ஜெக்ட்ஸ் தான் வரணும். ஹெச் அப்படின்னு கொடுத்துருக்கலாம் இந்த இடத்துல. அதனால டிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இங்கே தமிழ் சாரி இது டிஹெச் ஹெட்டிங் இல்லையா, அதனால டிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டிஹெச். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய க்ரியேட் பண்ணிக்கலாம். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் அண்ட் இவிஎஸ். ஸோ இந்த சப்ஜெக்டெல்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இது என்னோட டேபிள் ஹெட்டிங்காக வரும். ஸோ இது நான் உங்களுக்கு வேணால் எப்படி க்ரியேட் ஆகுது அப்படின்னு சேவ் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சேவ் பண்ணிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதனோட நேம் வச்சுக்கிறேன். அண்ட் HTML அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பாக கொடுங்க. ஆல் ஃபைல் செலக்ட் பண்ண பிறகு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் சேவ் பண்ண பிறகு நம்மளோட ஃபைல் எங்கே இருக்கோ அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நமக்கு ஒரு டேபிள் க்ரியேட் ஆகிருக்கும் இந்த இடத்துல தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் அண்ட் இவிஎஸ். ஸோ உங்களுக்கு இங்கே வந்து ஒரு கொஷின் ரைஸ் ஆகும். நம்ம டேபிள் கொடுத்தோம் ஆனால் இங்கே வந்து எல்லாமே பிளாங்காக டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஆனால் இதுக்கு வந்து எந்த ஒரு பார்டருமே நம்ம மென்ஷன் பண்ணல. ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்டர் கொடுக்குறேன். டேபிளோட பார்டர் 1px அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அப்படி நான் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த டேபிளுக்கு பார்டர் க்ரியேட் ஆகும். இதை சேவ் பண்ணிவிட்டுங்க. சேவ் பண்ணிட்ட பிறகு இந்த ஃபைலை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு இந்த டேபிள் வந்து பார்டரோட க்ரியேட் ஆகிருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ரோ தான் கொடுத்துருக்கோம், ஹெட்டிங் ரோ. அதனால தான் நமக்கு வந்து இது மட்டும் காமிக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அடுத்தடுத்த ரோவில் நம்மளோட மார்க்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். ஓகே. இப்போ இந்த இடத்துல ஒரு டேர்முக்கான மார்க்ஸும் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிஹெச் அப்படின்னு கொடுத்துட்டு டேர்ம் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இதுக்குள்ளே டேர்ம் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அதுக்கு கீழே வந்து நான் வந்து தமிழ், இங்கிலீஷ் இந்த மார்க்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து டேபிள் டேட்டாவே கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தமிழோட மார்க் அந்த மாதிரி கொடுத்துட்டு வாங்க. ஓகே. ஸோ இந்த மார்க்ஸை நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே. நமக்கு எத்தனை சப்ஜெக்ட் 1 2 3 4 5 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இன்னும் இங்கே 5 க்ரியேட் பண்ணியிருக்குமா, இன்னும் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஓகே. ஸோ 80 66 29 80 78 சம்திங். ஓகே. இப்போ நீங்கள் சேவ் பண்ணி இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு டேர்ம் 1க்கான மார்க்ஸ் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஸ்டார்டிங் வந்து நான் டேர்ம்ஸ் கொடுக்காதனால இங்கே இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இங்கேயுமே நான் இன்னொரு ஹெட்டிங் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா.
அப்போ இது வந்து கரெக்டாக அலைன் ஆகியிருக்கும். டேர்ம்ஸ் அண்ட் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். டேர்ம்ஸ் அண்ட் மார்க்ஸ், ஓகேங்களா? இந்த இடத்துல டேர்ம்ஸு அண்ட் மார்க்ஸ்ன்னு இல்லாமல் இந்த இடத்துல சப்ஜெக்ட்ஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். சப்ஜெக்ட்ஸ், ஓகே. டேர்ம்ஸ் அண்ட் சப்ஜெக்ட்ஸ்னு வச்சுருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட மார்க்ஸு. நாம் வந்து நிறைய ரோஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? 1 2 3 இன்னும் வந்து 3 ரோ க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ 3 ரோக்குமே இந்த டேட்டாவை நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். இதை பண்ண பிறகு நம்ம டேர்மோட இதை சேஞ்ச் பண்ணலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், இது வந்து செகண்ட் டேர்ம், இது வந்து டேர்ம் 3 அண்ட் ஆனுவல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஆனுவல் எக்ஸாம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதோட மார்க்ஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணல. நீங்கள் வேணால் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் வந்து எல்லாத்தையும் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அலைன் பண்ணிவிட்டேன். இப்போ நாம் என்ன பண்ணி பார்க்கலாம், ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு ஒரு ப்ராப்பரான டேபிள் க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே, ஆர் யூ ஏபிள் டு சி? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான டேபிள் க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் சொன்ன மாதிரி சில டைம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹெட்டிங்ஸ் தேவைப்படும்னு சொல்லியிருந்தேன். ஸோ எத்தனை டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3, ஆனுவல் எக்ஸாம். ஸோ இது வந்து ஒரு ஹெட்டிங் அண்ட் தென் மேலே இருக்கிறது வந்து ஒரு ஹெட்டிங். ஸோ ஈவன் நீங்கள் வந்து இந்த டேபிளுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலரிங் கூட கொடுக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா. நான் வந்து இந்த இடத்துல இந்த டேபிள் ரோக்கு ஃபஸ்ட்டு ரோக்கு, அதாவது இந்த ரோவுக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன், பேக்ரவுண்ட் கலர் கொடுக்க போகிறேன். ஸோ அது வந்து இந்த இடத்துல சோஷியல், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் அப்படின்னு சப்ஜெக்ட் இருக்கிற இடத்துல இருக்கிற அந்த ரோவுக்கு. ஸோ அதனால் பிஜி கலர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா நமக்கு பேக்ரவுண்ட் கலர் வரும். ஸோ நான் வந்து எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எல்லோ கலர் நமக்கு வந்துடுச்சு பார்த்தீங்களா? அண்ட் இந்த சைடில் இருக்கிற நம்மளோட ஹெட்டிங்ஸ்க்கும் கலர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்குமே நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கு நீங்கள் இங்கே நான் வந்து தனித்தனியாக இருக்குது. டேர்ம் 1 இந்த இடத்துல இது வந்து இந்த ரோக்கு கீழே இல்லை, இது வந்து வேற ஒரு ரோக்கு கீழே இருக்கிறது. அதனால நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம வந்து ஒரு ஹெட்டிங்க்கும் வந்து நம்ம பிஜி கலர் கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இங்கே ப்ளூ கொடுக்குறேன் அப்படின்னா இந்த பிஜி கலரை நீங்கள் காப்பி பண்ணி சேவ் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா இது ஒன்றுத்துக்கு தான் வந்து டிஸ்பிளே ஆகும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்கள் வந்து எல்லா ஹெட்டிங்க்கும் கொடுக்கணும். பார்த்தீங்களா? இந்த இடத்துல கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டேர்ம் 1க்கு மட்டும் வந்திருக்கு. ஸோ டேர்ம் 2, டேர்ம் 3 எல்லாத்துக்கும் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும். அது எல்லாமே வேறு வேறு டேபிள் ரோவில் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா ஹெட்டிங்லேயும் நம்ம அதை காப்பி பேஸ்ட் பண்ணுறோம். அண்ட் தென் இதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? நான் வந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சிஎஸ்எஸ் கிளாஸ் எடுக்கிறேன். கண்டிப்பாக அந்த கிளாஸில் உங்களுக்கு எப்படி பேக்ரவுண்ட் கலர்லாம் அப்ளை பண்ணுறது அப்படின்றது வந்து இன்னும் டீட்டெயிலாக சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது வந்து உங்களோட அட்ராக்ஷனுக்காகவோ இல்லாட்டி உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக நான் இன்றைக்கி வந்து சும்மா ஒரு 2 ரோக்கு போட்டு காமிச்சேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஐ ஹோப் எவ்ரி ஒன் மைட் ஹவ் அண்டர்ஸ்டுட். அண்ட் எதனா டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் கிட்ஸ். அண்ட் டெஃபினட்டாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.